உர்வி பட்டேல் இவரை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான. கீழ இருக்க ஃபாலோ பண்ண மட்டும் விட்டுறீங்களா? 2025 ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உர்வி பட்டேல் அன்சோல்ட் ஆனாரு. இந்த ஒரு விஷயம் அவரை விட அவர் அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா உர்வி பட்டேல் டொமஸ்டிக் மேட்சஸ்ல ஒரு பயங்கரமான பேட்டிங் எபிலிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த அளவுக்கு திறமை இருக்கிற என்னோட பையனை வாய்ப்புகள் எதுவுமே தராம அன்சோல்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு உர்வி பட்டேல் அப்பா பாத்தீங்கன்னா ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. இதனால இந்த ஒரு விஷயத்தை தன்னோட மனசுக்குள்ள பதிச்ச உர்வி பட்டேல் பாத்தீங்கன்னா அதே மாதிரி திரும்பவும் டொமஸ்டிக் மேட்சஸ்ல சில தரமான சம்பவங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. இதனால 2026 ஐபிஎல் ஆப்ஷன் லிஸ்ட் வரும்போது இவரை சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 30 லேக் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்டார்டிங் மேட்சஸ்ல இவருக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு சான்சஸுமே தராம இருந்தாங்க. ஆனா வாய்ப்பு கிடைச்ச மேட்ச்ல அடுத்த நொடி அவர் பண்ண சம்பவங்கள் என்ன தெரியுமா? மேட்ச்ல இறங்கி ஸ்டார்ட் பண்ண 2வது பால்ல இருந்து தொடர்ச்சியா 6 சும்மா பறக்க விட்டு 8 பால்ல 41 ரன் கிட்ட வந்து நிக்கிறாரு. 13 பால்ல 50 போறாரு. இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான அடுத்த ஆண்ட உர்வி பட்டேல் பாத்தீங்கன்னா கிரவுண்டுக்கு நடுவுல நின்னு எழுதி வச்சிருந்த பேப்பரை மேல தூக்கி காட்டுறாரு. அதுல அப்பா இது உங்களுக்காக அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. அவரோட அப்பா எந்த ஒரு இடத்துல தான் பையன் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதை இன்னைக்கு உர்வி பட்டேல் தன்னோட விடா முயற்சியில இன்னைக்கு சாதிச்சு காட்டிருக்காரு. உண்மையா சொன்னா இதை விட ஒரு சென்டிமெண்டான ஒரு மோட்டிவேஷனலே இருக்காது. சரி, ஓகே, உங்கள யாரெல்லாம் உர்வி பட்டேலுக்கு சப்போர்ட் பண்றீங்க அவங்கள கொஞ்சம் கீழே கமெண்ட்ல போட்டுப்பாங்க.